ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கிலோவை பார்த்திங்கன்னா 10 ரூபாயிலிருந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமான அளவுக்கு உருளைக்கிழங்கை உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள் எது, அந்த மாநிலங்களில் எந்த மாவட்டம் ரொம்பவும் சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு சீசன் தான், ஒரு சீசனில் தான் அதிகமான அளவுக்கு விளையும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த சீசன் டைமில் நம்ம கொள்முதல் பண்ணுறப்ப உருளைக்கிழங்குடைய விலை பார்த்திங்கன்னா இன்னமும் கம்மியாகும். அண்டு மற்ற டைம்லலாம் உருளைக்கிழங்குடைய விலை எப்படி இருக்கும், நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு முதலீடுகள் தேவைப்படும், அண்டு கூடவே பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவுகள் எவ்வளோ, அதோடைய ப்ரொசீஜர்லாம் எப்படி அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம எப்படியெல்லாம் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2வது சேனலில் இப்போ புதுசாக அப்லோட் பண்ண ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவுடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு கூடவே உங்களுடைய சப்போர்ட்டையும் அந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் கொடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் அதிகமான அளவுக்கு உருளைக்கிழங்கை உற்பத்தி பண்ணக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் தான். இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் எந்த மாவட்டங்கள் ரொம்பவும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கான்பூர் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ரா, அடுத்து பார்த்திங்கன்னா இட்வா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக். ஸோ இந்த 3 டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. அண்டு இதை இல்லாமல் ஃபர்கோபாத் இருக்குது, இன்னும் சில ஆலிகார் இருக்குது, இந்த மாதிரியான சில மாவட்டங்கள் இருக்குது. பட் மேஜராக அதிகமான அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கை விவசாயம் பண்ணக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 3 மாவட்டங்கள் தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹக்லி டிஸ்ட்ரிக்கு, அதுக்கடுத்து நதியா டிஸ்ட்ரிக்கு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இட்வா அப்படின்ற டிஸ்ட்ரிக் தான். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்லாம் ரொம்பவும் ஃபேமஸ்ஸு. மேஜராக பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலேருந்து கொள்முதல் பண்ணுறது தான் ரொம்பவும் நல்லது. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா விலை கம்மி, சரிங்களா. அண்டு குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்டு ரகங்களும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு நார்மல் உருளைக்கிழங்கு வேணும்னாலும் உங்களால் அங்கே வாங்கிக்க முடியும். அண்டு கூடவே பார்த்திங்கன்னா அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு தேவைன்னாலும் உங்களால் பார்த்திங்கன்னா அங்கே வாங்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்குடைய மேஜரான சீசன் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிப்ரவரி அண்டு மார்ச், இந்த 2 மாதங்கள் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான அறுவடை காலங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குடைய விலை ரொம்பவும் டவுனாக இருக்கும் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். அப்போ மற்ற மாதங்களில் விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமான அளவுக்கு உற்பத்தி இருக்குது அப்படின்றதுனால சீசன் டைமில் எப்பயுமே விலை கம்மியாக, அப்போ மற்ற டைமில் விலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ அந்த ரகங்கள் அண்டு குவாலிட்டி சைஸு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை மாறுபடும். கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கக்கூடிய சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 9 ரூபாய் 8 ரூபாய் இந்த ரேட்டுக்கு போகும். மீடியம் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 12 ரூபாய் 13, பெரிய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா 15 16 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் என்னதான் இந்த சீசன் முடிஞ்சாலும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு உற்பத்தி நடக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு வேர் ஹவுஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏபிஎம்சிக்கு வந்துடும் சேல்ஸுக்கு. நம்ம நேரடியாக போயிட்டு அங்கேருந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு நம்ம ஏரியாவில் சப்ளை பண்ணலாம். ஸோ உத்தரப்பிரதேசிலேருந்து நீங்கள் உருளைக்கிழங்கு கொண்டு இங்கே சப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் ஒரு கிலோவை ஒரு 15 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபாய் வரையும் வரும். அதாவது 8 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு பார்த்திங்கன்னா ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மூட்டை வருது இல்லையா, அந்த பேக்குக்கான விலை,
அதாவது பிபி பேக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோடைய விலை எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ரூ. 8 வரையும் வரும். அப்போ அடக்க விலை பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 23 இந்த ரேட்டுக்கு வந்து வந்துடுச்சு. நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடியது நீங்கள் வாங்குறப்ப. இன்னும் கொஞ்சம் ஆவரேஜான சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 19, 20 இந்த ரேட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். நம்ம வந்து நல்ல குவாலிட்டி ஃபஸ்ட்டு கிளாஸை தான் வந்து சொல்கிறோம். அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூ. 23 இந்த ரேட்டுக்கு தான் வருது. நம்ம ஏரியாவில் உருளைக்கிழங்கோடைய விலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் எடுக்கிற மாதிரியா இருந்தாலும் எடுங்க. அப்படி இல்லைனா மீடியம் சைஸு, ஆவரேஜ் சைஸு, இல்லைனா இந்த மாதிரி 3 லாட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொண்டு வந்து இங்கே ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக ரூ. 10 வரையும் நம்ம வந்து ப்ராஃபிட் வச்சு சப்ளை பண்ண முடியும். உருளைக்கிழங்குக்கான டிமாண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரையிலையும் ரொம்பவே அதிகம். பெரிய அளவுக்கு வந்து போட்டி கிடையாது. ஸோ அந்தளவுக்கு போட்டியும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா தேவைகள் வந்து அதிகமான அளவுக்கு இருக்கிறதுனால நம்மளால் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து மார்க்கெட்டிங்கை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மார்க்கெட்டிங்கை கவர் பண்ணுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் சேல்ஸ் அப்படின்றத வந்து பண்ண முடியும். இப்போது நீங்கள் எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஹோல்சேல் மார்க்கெட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து வந்து கொண்டு வந்து சப்ளை பண்ணலாம். அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நல்ல டெவலப்பான சிட்டிலாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளேயோ இல்லை சிட்டிக்கு அவுட்டர்லேயோ ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய வெஜிடபிள் ரீட்டைல் கடைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக வந்து சப்ளை பண்ணலாம். அண்டு டைரக்ட் மார்க்கெட்டிங்கும் பார்த்திங்கன்னா வந்து பண்ணலாம். ஸோ மக்கள் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்குவாங்க, விலை வந்து கம்மியாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா டாடா ஏசி மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக வந்து சேல்ஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் வேல்யூ அப்படின்றது வந்து அதிகமாகும். அண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஆவரேஜாக மினிமம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ரூ. 40 இருக்குது. இதுவே ஹோல்சேலுக்கு சப்ளை பண்ணுறப்ப ஒரு 34, 35 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் டைரெக்டாக ரீட்டைல் மார்க்கெட் அப்ரோச் பண்ணி ஆர்டர் எடுக்கிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை விட நீங்கள் ஒரு ரூ. 2, ரூ. 3 வந்து கம்மியான விலைக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நேரடியாக அந்த ரீட்டைல் கடைக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு சப்ளை பண்ணுறதுனால அந்த டிரான்ஸ்போர்ட் செலவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்சமாயிடும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த பூரிக்கான உருளைக்கிழங்கு கிரேவி அதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இந்த இட்லி தோசைக்கான சாம்பாருக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால்னு பார்த்திங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகம். ஹோட்டல்ஸ்லேயும் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து சப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டாடா ஏசி மாதிரி இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் மார்க்கெட்டிங் பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வார சந்தை வந்து நடைபெறுது இல்லையா, அங்கேயும் கொண்டு போயிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சேல்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாகும். அண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாகும். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 சப்ளையரோடைய அட்ரஸ் அண்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நேரடியாக போய் வாங்குங்க. அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லது. மற்றபடி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூட உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க.